வந்து நம்ம ம், முடிச்சுட்டே வரோம். என்ன இருந்தாலுமே வந்து எவ்வளவு கணக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அல்லாஹ் உங்களுக்கு வந்து அதிகமான அஜர கொடுக்கட்டும். உங்களோட வேலையோட மத்தியில வந்து இந்த அல்லாவோட இதை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு வந்து அதிகமான நன்மையை கொடுக்கட்டும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நான் வந்து துவா செஞ்சுட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மத்தே வந்து அப்ரா சிஸ்டர் வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து ரிப்பீட்டட் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ். அது கூட வந்து நியூவா ஒரு மத்த வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஷேர் ஆகுதா? ஓகே ஓகே. நான் போட்டோ வச்சிருக்கேன். ஓகே. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது உஸ்தாதா. மது ஃபரஇ தெரியுது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மத்து. மத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். மத்து அப்படின்னா சத்தத்தை நீட்டு. அதிகரிக்கிறது, நீட்டுதல் அப்படிங்கிறது. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். மத்தோட எழுத்துக்கள் எத்தனை? மத்தோட எழுத்துக்கள் 3. அலிஃப், வாவ், யா. அலிஃப், வாவ், வாவ், யா. யா. ஓகே. மத்து வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மத்து 2 வகைப்படும். என்னென்ன? மத்து அஸ்லி, மத்து ஃபரஇ. அப்துல் ஃபர்ஐ. மாஷா அல்லாஹ். ஓகே. அஸ்லி அப்படிங்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு? அதுலயே வந்து பல டைப்ஸ் வரும். அது வந்து அசலான மத்தா இருக்கும். இயற்கையாவே அந்த மத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இழுத்து ஓதுவோம். அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை இழுத்து ஓதுறதுக்கு. ரஃபோ, சுக்கூனோ, ஹம்சாவோ இல்லையா? ஓகே. அதுல என்னென்ன ஆமா. பார்த்தோம் நம்ம? மத்து ஃபரஇல், அதுக்கப்புறம் ஆயின் சுக்கூன், அதுக்கப்புறம் வந்து அலிஃப் சபஇ, அந்த அல்ஃபாத் அந்த சபஇ அது மத் இருக்கும். அலிஃபாத் அஸ்ஸபா. அதுக்கப்புறம் ஓகே. வந்து அது சில அதுக்கப்புறம் வந்து சுகுரா, சுகூரா. மதுஸ்ல ஓகே. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு. அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம வந்து மத்துல் ஃபரஇ வந்து பார்த்தோம். ஆனா வந்து நம்மளால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. அப்படிதானே? அதனால வந்து இன்னைய கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனோட நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். இப்போ மத்துல் அஸ்லி அப்படிங்கும்போது ஒரு மத்து வந்து இழுத்து ஓதுறதுக்கு வந்து எந்த விதமான காரணம் இருக்காது. ஆனா மத்துல் ஃபரஇ அப்படிங்கிறது வந்து 2ஆம் நிலை மத்து. இந்த மத்துக்கு வந்து ஒண்ணு இது இழுத்து ஓதுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்துக்கு அப்புறம் ஹம்ஸா வரலாம். இல்ல மத்துக்கு முன்னாடி ஹம்ஸா வரலாம். மத்துக்கு அப்புறம் வந்து சுக்கூன் வரலாம். இந்த மாரி வந்து ரீசன் இருக்கும். இந்த மாரி ரீசனாக ஓதப்படுற மது தான் வந்து மத்துல் ஃபரஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து வழக்கத்துக்கு மாறாக இன்னும் கூடுதலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இழுத்து ஓதுவோம். சரிங்களா? இப்போ என்ன இது நம்ம இழுத்து ஓதுறது அதாவது அதிகப்படியான ஹரக்கத் குடுத்து ஓதுறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, 2 காரணம் இருக்கும்னு சொல்றாங்க. ஒண்ணு ஹம்ஸா பார்ப்போம். இன்னொன்னு சுக்கூன் பார்ப்போம். ஓகேவா? மத்துல் ஃபரஇய வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னா, மத்துக்கு முன்னாடி பின்னாடி ஹம்ஸா இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? இல்ல மத்துக்கு பிறகு வந்து சுக்கூன் வருதான்னு பார்ப்போம். அப்போ ஹம்ஸா, சுக்கூன் அப்படிங்கிற 2 ரீசன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த மாரி சூழ்நிலை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஹுரூஃப் மத்துக்கு முன்னாடி ஹம்ஸா வரும். ஹுரூஃப் மத் இருக்கா? இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஹுரூஃப் மத்து? இதுல எது ஹுரூஃப் மத்துமா? ஹம்ஸா, அலிஃப், ஹம்ஸாவுக்கு அப்புறம் வருது அலிஃப் வருது பாருங்க. அதுதான் ஆமன, மத்து. ஆமனு. ஆமனு. அப்போ மத்துக்கு முன்னாடி ஹம்ஸா வரும். ஒரு ரீசன். ஓகேவா? அடுத்தது மத்தோட லெட்டருக்கு பிறகு ஹம்ஸா வரும். இப்ப எங்க வருது இதுல செகண்ட்ல? அல்மாஉ. அந்த அலிஃப் மத்துக்கு அப்புறம் வந்து அலிஃப்க்கு ஹம்ஸா அப்புறம் வந்து ஹம்ஸா லம்மா வந்திருக்கு. நிலையில புடிச்சு ஓகே. வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். சூப்பர். தேர்ட் ஒன் வந்து ஹுரூஃப் மத்துக்கு அப்புறம் சுக்கூன் வரும்னு சொல்றாங்க. மத்துக்கு அப்புறம் இங்க சுக்கூன் எங்க வருது?
இந்த இதுல தேர்ட்ல ضاد فتحة لام شدة அதாவது لين லாம் வந்து ஷத்தா லாமுக்கு இருக்கறதுனால அப்புறம் ஃபர்ஸ்ட் சுக்குனோட இதுலயும் வரும் சுக்குனுடைய ஹரக்கத்தோட பொருள் இதுலயும் வரும். இருக்குது அதனால நம்ம ஹரக்கத்து ஃபர்ஸ்ட் சுக்குன் பொருள் வச்ச இருக்குது. லாம குறிப்பிடுறாங்க அதுல. ஓகே மாஷாஅல்லாஹ் சூப்பர் சூப்பர் அவ்வளவுதான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அலிஃப் மத்துக்கு அப்புறம் வந்து லாம்ல வந்து ஷத்தா இருக்கறதுனால ஷத்தா இருந்தா எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? 2 லெட்டரா கன்சிடர் பண்ணுவோம். ஒரே லெட்டர் 2 டைம்ஸ் இல்லையா? ஒண்ணு சாக்கினோட வருது, இன்னொன்னு ஹரக்கத்தோட வருது இல்லையா? ஹரக்காவோட வருது. அப்போ மத்துக்கு பிறகு வந்து உண்மையான சுக்குன். உண்மையான சுக்குன்னா இதுதான். தற்காலிக சுக்குன்னா என்ன? அது நம்மளா வச்சுக்கிறது. அந்த லா, லீன் அந்த ஆரி கடைசில சுக்குன் நூன் மத்த இருக்குல்ல ஆரி உஸ்தாதா, அதுல சுக்குன்ல வந்து ஸ்டார்ட் நம்ம பண்ணுவோம்ல வைக்கிறோம்ல உஸ்தாதா அதுதான். மத்த மாஷாஅல்லாஹ் ஆரி நூனு சுக்குன்ல அப்பம்ல யாலமூன் அதுக்கு பாருங்க நூனுக்கு வந்து நம்ம தற்காலிக சுக்குன் குடுக்குறோம். தற்காலிகமா நம்ம வைக்கிறோம்ல அதுதான் வந்து தற்காலிக சுக்குன். அவ்வளவுதாம்மா. இப்போ நம்ம மத்துல் பரகி இது வந்து இந்த செகண்ட் கேட்டகரிய வந்து அதாவது இந்த 2ஆம் நிலை மத்துக்கு வந்து என்ன காரணம் இருக்கும்? மத்துக்கு முன்னாடி ஹம்ஸா பாப்போம். மத்துக்கு அப்புறம் ஹம்ஸா வருதான்னு பாப்போம். மத்துக்கு அப்புறம் சுக்கூன் வருதான்னு பாப்போம். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? மத்துல் பரகி அதுலதான் வரும். ஓகேவா? இப்போ 2 காரணம் சொல்லிருக்காங்க பாருங்களேன். ஹம்ஸா, சுக்கூன் இல்லையா? 2 காரணம் சொல்லிருக்காங்க. ஒண்ணு ஹம்ஸா முன்ன பின்ன வரலாம். சுக்கூன் பின்னாடி வரலாம். அப்போ ஹம்ஸா வச்சு நம்ம வந்து அந்த மத்த பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹம்ஸா, சுக்கூன் சொல்லிட்டு ஹம்ஸா காரணமாக இருக்கும் மத்தின் வகைகள் 4. என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்துல் பதல், அல் மத் வாஜிப் முத்தசில், அல் மத் ஜாயிஸ் முன்ஃபசில், மதுசிலா குபுரா. இந்த 4 மத்தும் எதை பொறுத்து வரும்னு பார்த்தோம் அப்படின்னா ஹம்ஸாவை பொறுத்து தான் வரும். ஹம்ஸா மத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல மத்துக்கு பின்னாடி இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஹம்ஸா காரணமா வச்சு வர்ற மத்து எத்தனை இருக்கு? எத்தனை வகை? 4. மத்துல் பதல், அல் மத் வாஜிப் முத்தசில், அல் மதல் ஜாயிஸ் முன்ஃபசில், மதுசிலா சுகுர் குபுரா. குபுரா. சுகுரா எதுல போயிடும்? குப்ரா மத் அஸ்லில போயிடும் இல்லையா? ஓகே மாஷாஅல்லாஹ். இப்போ இந்த 4 வந்து நம்ம ஹம்ஸாவை வச்சு நம்ம பாக்குறோம். ஹம்ஸாவின் காரணமாக இருக்கிற இந்த மத்து வந்து 4 மத்து. மத்துல் பதல், வாஜிப் முத்தசில், ஜாயிஸ் முன்ஃபசில், மதுசிலா குபுரா. ஓகேவா? யாராச்சும் ஒருத்தவங்க இந்த 4 மத்தோட வகைகளை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா யாராச்சும் நான் ஒருத்தவங்க. சொல்றேன் உஸ்தாதா. ஓகே. நான் சொல்றேன். ஓகே. மத்து ஃபரஈயோட மொத்தம் 4 மத்து வகைகள் இருக்கு. அதுல வந்து முதலாவது வந்து அல் மத் பதல், 2வது வந்து அல் மத்துல் வாஜிபுல் முத்தசில், அதுக்கப்புறம் வந்து அல் மத்துல் ஜாயிஸுல் முன்ஃபசில், அல் மத்து சிலா சுகுரா குபுரா. சூப்பரா. ஓகே மாஷாஅல்லாஹ். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மதுசிலா சுகுராவும் பார்த்தோம், குப்ராவும் பார்த்தோம் இல்லையா? நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 எடுத்துட்டேன். மது வாஜிப் முத்தசில் எடுத்துட்டேன், ஜாயிஸ் முன்ஃபசில் எடுத்துட்டேன், மதுஷிலா குப்ரா எடுத்துட்டேன். மதுல் பதல் மட்டும் தான் நிப்பாட்டியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து நம்ம ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா மதுசிலா குப்ரா பார்ப்போம். மதுசிலா குப்ரா. குப்ரான்னா என்னது? பெரிய. சிலா அப்படின்னா வசல் செய்யறது, இணைக்கிறது இல்லையா? பெரிய இணைப்புள்ள மத்து. மதுசிலா குப்ரான்னா என்னது? பெரிய இணைப்புள்ள மது. இத வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தேன்? என்ன கண்டிஷன் இது சொல்லியிருந்தோமா? ஹா வந்து முத்தஹர்ரிக்கா வரணும். இதுல என்ன அப்படின்னா அந்த மத்து சிலா சுகுரால வந்து அந்த அலிஃப் வந்து வராது. இதுல வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இதுல கவுண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும். ஓகே. அதாவது மதுசிலா சுகுரா பார்த்தோம் அப்படின்னா ஹா தமீர்ல முடிஞ்சிருக்கும். ஹாவுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து முத்தஹரிக்கா இருக்கும். ஹா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முடியிற தருவாயில இருக்கும் இல்லையா? அதாவது முடியும் போது இருக்கும். ஹா வந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த வார்த்தைய வந்து துவங்கும் போது வந்து மதுசிலா குப்ராவா இருந்துச்சு அப்படின்னா பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா அந்த மாதிரி எந்த வார்த்தை கூட இருக்கலாம் மதுசிலா சுகுராவுல. ஆனா மதுசிலா குப்ராவுல பொறுத்த வரைக்கும் ஹா தமீருக்கு அப்புறம் வர்ற வார்த்தைகள் வந்து இந்த ஹம்சாவாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் டிஃபரெண்ட். ஓகேவா? அதுல வந்து இந்த ஹா தமீருக்கு அப்புறம் என்ன வரும்? வேற வார்த்தைகள் வரும்.
ஆனா மதுசிலா குப்ராவை பொறுத்த வரைக்கும் இறையுது ஹா உஸ்தாதா. தமீர் என்னடாமா உஸ்தாதா, இறையுது, ரொம்ப இரைச்சலா இருக்கு. இப்போ ஓகே உஸ்தாதா, கிளியர். ஓகே. சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ எது வேறுபடுது? ஹா முத்தஹரிக்ல முடியணும். ஹாவுக்கு முன்ன உள்ள எழுத்து முத்தஹரிக்கா இருக்கணும். அடுத்த உள்ள எழுத்து முத்தஹரிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்? ஹாவுக்கு அப்புறம் வர்ற இந்த லெட்டர்ஸ் வந்து எதுல வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுல வரணும்? எதுல வரணும்? சொல்லியிருக்கேன். ஹம்சாவுல ஆரம்பிக்கணும். இல்லையா? அதாவது ஹலீஃப் ஹம்சா. அதுல ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கீழ பாருங்க. மதுசிலா குப்ராவுக்கும் மதுசிலா சுகுராவுக்கும் உள்ள வித்தியாசம் ஹம்சா. ஹம்சாவின் காரணத்தால மத்தோட ஹர்க்கத்துகளும் என்ன ஆகுது? 4 அல்லது 5ஆக மாறுகிறது. மதுசிலா சுகுராவுல வந்து 2 ஹர்க்கத்து நம்ம ஓதுவோம். மதுசிலா குப்ராவுல எவ்வளவு ஓதுவோம்? 4 ஆர் 5 கவுண்ட் கொடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? இப்போ எப்படி பாருங்க? எப்படி ஓதணும் லாஸ்ட் டைம்? பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. எத்தனை கவுண்ட்ஸ் கொடுத்தேன்? ஹலோ? 2 count கொடுத்தீங்க உஸ்தாதா. 2 4 கவுண்ட்ஸா count கொடுத்தேன்? 4 கவுண்ட்ஸ் கொடுத்தேன். 4 count. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல் பிஹி. அதே வந்து மதுசிலா சுகுரா வரணும் எப்படி கொடுப்பேன்? பிஹி. பிஹி. அவ்வளவுதான் இல்லையா? அதே வந்து நான் அந்த இடத்துல வக்ஃபு பண்றேன்னா என்ன பண்ணுவேன்? பிஹ். சுக்குனா பிஹ் இல்லையா? மா அமரல்லாஹு பிஹ். ஹாக்கு என்ன பண்ணிடுவோம்? சுக்குன் கொடுத்துருவோம். மதுசிலா சுகுராவுக்கும் மதுசிலா குப்ராவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? இந்த ஹ தமீருக்கு அடுத்த வர வார்த்தை மதுசிலா சுகுராவுல வந்து ஹம்சா இல்லாம வேற வார்த்தைகள் இருக்கும். ஆனா மதுசிலா குப்ராவுல வந்து ஹம்சா வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டாவது வந்து மதுசிலா சுகுராவுல வந்து 2 கவுண்ட்ஸ் கொடுப்போம். மதுசிலா குப்ராவுல வந்து 4 ஆர் 5 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இது கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே உஸ்தாதா. ஓகேவா? யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த யஹ்சபு அல்ல யரகு அதுவும் இன்ன ஹாதிஹி இந்த ரெண்டு யாராச்சும் ஒருத்தவங்க ஓதி காமிங்க. அய்யஹ்சபு அல்லம் யரஹு அஹத். அல்லை வருமா? என்ன உஸ்தாதா? வருமா? என்ன உஸ்தாதா? அல்லைன்னு வருமா அந்த இடத்துல? அல்லம். வெரி குட் மாஷால்லா. அல்லம் யரஹு எத்தனை ஹர்க்கா அஹத். வரும்? 4 அல்லது 4 5. ஆர் 5. நெக்ஸ்ட் இன்ன وإن وَإِنَّ هذه هَذِهِ أُمَّتُكُمْ. மூன்றா தானே வந்துச்சு? சரி, அப்போ وإن هذه أمتكم இன்னுமே வந்து பிரீத்திங் வந்து குறையுது. ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்து 5 கவுண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மத்த நான் எடுக்கிறேன். ஒரு இடத்துல வந்து மது மதுசிலா குப்ராவுக்கு வந்து நான் 4 ஹர்கத் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேர்சஸ் அந்த ஆயத்து ஓதிக்கிட்டே வர அடுத்த இடத்துலயே அது வந்துச்சு அப்படின்னா எத்தனை கவுண்ட் தான் கொடுக்கணும்? 5 கவுண்ட் தான் கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? 4 கவுண்ட் وَإِنَّ கொடுக்குறேன் அப்படின்னா هَذِهِ أُمَّتُكُمْ. உம்மத்துக்கு மாஷல்லா கரெக்டா பிரீத்திங் உங்களுக்கு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ மதுசிலா குப்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன மது பார்த்தோம்? அல் மது வாஜிப் முத்தசில். வாஜிப் அல் முத்தசில். வாஜிப் அப்படின்னா என்னது? கடமை. கடமை இல்லையா? தேவை கண்டிப்பா இருக்கு இல்லையா? முத்தசில் அப்படிங்கும்போது இணைப்பு. கண்டிப்பா இணைப்பு ஜாயின் பண்றது தேவையா உள்ள ஜாயின் மத்து. பண்ணும். அது அப்போ இணைப்பு தேவையாக உள்ள மது. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? வாஜிபா இருக்கணும். எது வசல் பண்றது? அதாவது இணைப்பு தேவையாக உள்ள மது. இந்த மதுக்கு என்ன பார்த்தோம்? இது ரொம்ப ஈஸி. இது வந்து எப்ப வரும்? ஹுரூஃப் மத்துக்கு பிறகு என்ன வரும்? ஹம்சா வரும். ஹம்சா. இல்லையா? ஒரே வார்த்தை. மதுசில்
ஒரே மதுசிலா குப்ராவுல வார்த்தையில என்ன பார்த்தோம்? ஹம்சா வரும் மத்தோட எழுத்துக்கு மதுசிலா அப்புறம். குப்ராவுல என்ன பார்த்தோம்? ஹா வந்து என்ன இருக்கணும் நம்மளுக்கு? ஹாவுல. ஆ, மதுசிலா குப்ராவோ, சுக்ராவோ பார்த்தா வந்து ஹாவ ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா, மது வாஜிப் முத்தசில்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மத்த பார்க்கிறோம். மத்து எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். மத்துக்கு அப்புறம் வந்து ஹம்சா இருக்கான்னு பார்க்கிறோம். அந்த ஹம்சா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையில ஒரே இருக்கணும். அடுத்த வார்த்தைக்கு போகக்கூடாது. இல்லையா? இப்ப குப்ராவுல பாருங்க அடுத்த வார்த்தைக்கு போச்சா? இல்லையா? குப்ராவுல பாருங்க இந்த ஹம்சா அடுத்த வார்த்தைக்கு போயிடுச்சா? இல்லையா? ஆனா ஆமா வாஜிப் உஸ்தாதா. முத்தசில்ல வந்து ஹம்சா வந்து என்னது மத்துக்கு அப்புறம் அந்த ஹம்சா வந்து அந்த வார்த்தையிலேயே நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரே வார்த்தையில வந்து சேர்ந்து இருக்கறதுனால வந்து இது என்னது முத்தசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எத்தனை கவுண்ட்ஸ் இத கொடுப்போம்? 4 ஆர் இது 5 4 ஆர் கவுண்ட்ஸ். 5 இது வந்து கவுண்ட்ஸ். 4 to 5 5 கவுண்ட்ஸ் கவுண்ட்ஸ் வரைக்கும் இல்லையா? போட்டுக்கலாம். அதுவும் வாஜிப் அதுவும் முத்தசில் 4R5 இதுவும் 4R5. 4 ஆர் 5 ஆமா. இப்ப இப்ப எப்படி ஓதுவோம்? ஷுஹதா சுஹதா அக்கும் அக்கும் இல்லையா? ஜாஅக்கும் மூசா. 4 ஆர் 5 கவுண்ட்ஸ். ஆ ஃபகுலு. ம். وَكُلُوهُ هَنِيئًا مَرِيًّا. மரியா. உஸ்தாதா அது மரீஆ. ஹம்சா தானே உஸ்தாதா அது? ஹம்சா தானே ஆமாண்டா. ஃபத்ஹத்தைன் பெற்றிருக்கு. ஆமா. அங்கேயும் 4 ஆர் 5 கவுண்ட்ஸ் குடுக்கணும். ஓகே. தெரியுதா? யா இப்ப ஹம்சாக்கு போடணும் முன்னாடி தெரியுது. உஸ்தாதா என்ன? மத்தியிலுக்கு. ஹம்சாக்கு முன்னாடி என்ன இருக்காங்க? யா யா மது. அப்ப எத்தனை கவுண்ட்ஸ் குடுக்கணும்? 4 4 அல்லது 4 5. ஆர் இந்த இடத்துல இப்ப பாருங்களேன். இது இந்த மத்த தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி அம் மரி ஆ, இது நான் 4 குடுத்தேன் அப்படின்னா மரியாவை இங்கேயும் 4 எத்தனை கவுண்ட் கொடுக்கணும். குடுக்கணும்? அதுவும் அங்கேயும் 4. 4 குடுக்கணும். இங்க நீ 5 குடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 5 குடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? 5 குடுத்துடணும். ஓகேவா? வாஜிப் முத்தசில் வார்த்தையோட ஓகே நடுவுலயும் உஸ்தாதா. வரலாம், வார்த்தையோட கடைசிலயும் வரலாம். வார்த்தையோட கடைசில வந்துச்சுன்னா பாருங்க அல்மா. ஓகேவா? அப்போ வார்த்தையோட கடைசிலயும் வரலாம், வார்த்தையோட நடுவுலயும் வரலாம். இந்த மாதிரி ஆனா ஒரே வார்த்தையில வரும். ஹுரூஃப் மத்துக்கு பிறகு ஹம்சா ஒரே வார்த்தையில இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மத்துல் வாஜிப் முத்தசில். இது வாஜிபுல் 4 முத்தஸில். அல்லது 5 ஹர்க்கத்துக்கு வந்து இழுத்து ஓதணும். ஓகேவா? கிளியரா? ஓகே உஸ்தாதா. கிளியர் உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல வந்து ஹுரூஃப் மத்துக்கு பிறகு ஹம்சா வந்து அடுத்தது நான் வரேன். ஹுரூஃப் மத்துக்கு பிறகு ஹம்சா வரும். ஆனா மத்து வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையில இருக்கும். ஹம்சா வந்து செகண்ட் வார்த்தையில இருக்கும். வார்த்தையோட முதல்ல வந்து ஹம்சா வரும். அடுத்த வார்த்தை மத்து வரும். வார்த்தையோட அடுத்த இதுல வந்து ஹம்சாவோட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மத்து என்ன அப்படின்னா ஜாயிஸ் முன்ஃபசில். மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில். அதாவது முன்ஃபஸில். பிரியறதுக்கு அனுமதி உள்ள ஜாயிஸான மத்து. பிரியறதுக்கு ஜாயிஸான மத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ முன்ஃபசிலுக்கும் முத்தசிலுக்கும் என்ன வந்து டிஃபரெண்ட் வரும்? அதுல வந்து மத்துக்கு பிறகு ஹம்சா ஒரே வார்த்தையில இருந்துச்சு அப்படின்னா முத்தசில். இதுல வந்து மத்துக்கு பிறகு ஹம்சா அடுத்த வார்த்தையில இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? முன்ஃபசில். பிரிஞ்சிருக்கு. முன்ஃபஸில். ஓகேவா? ஓகே உஸ்தாதா. கிளியரா? ஆனா இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இங்க நம்மளோட இந்தியாவுல வந்து இத வந்து பிரிக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து பிரிச்சு இதுலயும் வந்து 2 வகைப்படும். கண்டிப்பா. இங்க ஒரு வகை தான் வந்து நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. இதுல வந்து டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்ஃபிசால் ஹுக்மி. மது வாஜிப் முன்ஃபசில் இன்ஃபிசால் ஹுக்மி. ஹுக்கும் அப்படின்னா என்னது? ஹுக்கும்னா என்னம்மா? சட்டமா உஸ்தாதா? ஹுக்கும் அப்படின்னா கட்டளை இல்லையா? கட்டளை. கட்டளை. கட்டளை ஹுக்கும். ஹக்குன்னா என்னது? உண்மையா? ஹக்கைக் உண்மை. உண்மை. அப்போ அந்த ஜாயிஸ் முன்ஃபசில வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிசால்
ஹகீகி. இன்ஃபிசால் ஹகீகி. ஹக் ஹக் உண்மையாக பிரிஞ்சிருக்கிற மத்து. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ஹுக்கும் கட்டளையால பிரிஞ்சிருக்குது ஒரு மத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஜாயிஸ் முன்ஃபசில வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து இன்ஃபிசால் ஹகீகி. ஹகீகி ஹக் உண்மையாக பிரிஞ்ச மத்து. இன்னொன்னு வந்து இன்ஃபிசால் ஹுக்குமி. ஹுக்கும்னா கட்டளையால பிரிஞ்ச மத்து. கட்டளையால பிரிஞ்சது. மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில் இன்ஃபிசால் ஹகீகி. மத்து ஜாயிஸ் முன்ஃபசில் இன்ஃபிசால் ஹுக்குமி அப்படின்னு 2 சொல்றாங்க. ஓகேவா? ஏன் இதை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து மது ஜாயிஸ் முன்ஃபசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஆனா இந்த கண்டிஷன் இல்லையே அப்படின்ட்டு நீங்க நினைக்குவீங்க. இப்ப பாருங்களேன், இது ஏன் நான் வந்து இந்த 2 கேட்டகரியும் உங்களுக்கு சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஃபிசால் ஹகீகி உண்மையா பிரிஞ்ச மத்துன்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும் போதே வந்து எழுத்து வடிவத்திலே வந்து இது தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? எழுத்து வடிவத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கா? தப்பத் யதா அபி லஹபியும் வதப். வதப் தெரியுதா? தப்பத் யதா மத்து இருக்கு. செகண்ட்ல வந்து ஹம்சா வருது. அப்போ வந்து இது உண்மையாகவே பிரிஞ்சு இருக்கு. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா நம்மளுக்கு? ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, பிமா உர்சில்தும். இப்ப இது பிரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. பிமா எத்தனை ஹர்கா கொடுக்குறோம்? மத்துக்கு அப்புறம் வந்து ஹம்சா வருது. சோ இது வந்து ஜாயிஸ் முன்ஃபசில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாருங்க, வரத்து தெரியுதா? ஐதியஹும். அப்போ இது பிரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இன்ஃபிசால் ஹகீகி உண்மையா பிரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அதனால இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுவும் வந்து மது ஜாயிஸ் முன்ஃபசில் தான். ஆனா இது நம்மளால பாருங்க, இப்ப நீங்க வந்து நான் இது எடுக்கல அப்படின்னா இது நீங்க என்ன நினைப்பீங்க? ஹ அன்தும் ஒரே வார்த்தையில இருக்கிறதுனால இது என்ன நினைப்பீங்க நீங்க? இது வந்து முத்தவசில் நினைப்போம். ஒரே முத்தசில் நினைப்பீங்க இல்லையா? கரெக்டா? ஆனா ஹ ஹ உலாஇ ஹ அப்படிங்கறத தனியா இப்ப பாருங்களேன், இது கட்டளையின்படி இந்த மத்த வந்து பிரிச்சிருக்காங்க. பார்க்கும்போது இது வந்து தனித்தனி வார்த்தையா நம்மளுக்கு தெரியாது. யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹல்லதீன அந்த மாதிரி நம்மளுக்கு வரும்ல. பார்க்கும்போது யாவ மட்டும் நம்ம தனியா பிரிப்போமா? இல்ல. இல்லையா? அது தனியா பிரிப்போமா எப்பயாச்சும்? இல்ல. ஆனா ஆக்சுவலா இது கட்டளைப்படி இது பிரிஞ்சு இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இது கட்டளைப்படி பிரிஞ்சது வந்து தெரியாது. ஆனா இது கட்டளையின்படி பிரிஞ்சிருக்கிற மத்து. அதனால இது வந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிசால் ஹுக்குமி. ஹுக்கும் கட்டளையின்படி இந்த மத்து பிரிஞ்சிருக்கு. இது வந்து எப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யா ஐயுஹல்லதீனன்னு வருதா? அதுவும் ஹ அன்தும். புரியுதா? ஹ அன்தும் ஹ அப்போ இந்த மாதிரி ஹ அன்தும் ஹா உலாயி யா ஐயுஹல்லதீன இந்த மாதிரி வேர்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? மது ஜாயிஸ் முன்ஃபசில் இன்ஃபிசால் ஹுக்குமி. ஓகேவா? புரியுதாமா? இத பிரிச்சா பாருங்கம்மா, ஹ உலாயி அதே மாதிரி ஹ அன்தும் யா ஐயுஹல் அந்த மாதிரி நம்மளால பிரிக்க முடியும். ஆனா பிரிக்க கூடாது. பிரிச்சோம்னா பொருள் தராது. ஓகேவா? பொருள் தராது. அதனால பிரிக்காம நம்ம சேர்த்து ஓதுறோம். அது கட்டளையின்படி வந்து அது என்ன இருக்கு அப்படின்னா அது ஆக்சுவலா பிரிஞ்சிருக்கு. அது ஆனா நம்மளுக்கு என்ன படாது அப்படின்னா தனித்தனியா வார்த்தைகளாக புலப்படாது. எழுத்து வடிவில் இது வந்து தனித்தனியா தெரியாது. ஆனா இது என்ன அது? ஆனா இது வந்து மொழி வடிவத்துல வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். மொழி வடிவத்துல தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எழுத்து வடிவத்துல நம்ம பார்க்கும்போது இது தெரியாது. அதனால இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிசால் ஹுக்குமி. ஓகேவா? இந்த ஹாவுலாயில வந்து 2 மத்து இருக்கு. நல்லா பாருங்க. ஒண்ணு வந்து மத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? மத்துக்கு பிறகு வந்து என்ன இருக்கு? ஹம்சா. ஹம்சா இருக்கு. ஹம்சா.
அப்போ ஹாவுலாயில வந்து வாஜிப் முத்தசில இருக்கு, முன்ஃபசில் இருக்கு. அடுத்த மது பாருங்க முன்ஃபசிலும் முத்தசில். இருக்கு. தெரியுதாடாமா? தெரியுது உஸ்தாதா. ஹாஉலா. அடுத்த இந்த மத்து வந்து உங்களுக்கு முத்தசில வந்துரும். தெரியுதா? இப்ப நம்ம தனியா பிரிச்சு பார்த்தோம்னா இதுல 2 மத்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுல வந்து முத்தசிலும் இருக்கு, பிரிச்சு முன்ஃபசிலும் பார்த்தோம்னா இருக்கு. இதுல நம்ம ஆனா 2 தனியா மத்து பிரிச்சு இருக்கு. பார்த்தோம்னா இதுல 2 மத்து இருக்குன்னு சொல்லி வெளிப்படையா தெரியும். ஜாயிஸ் முன்ஃபசிலும் இருக்கு, வாஜிப் முத்தசிலும் இருக்கு வாஜிப் இதுல. முத்தசிலும் இருக்கு. ஓகேவா? முத்தசிலும் இருக்கு. ஆனா இப்ப யா ஐயுஹல்லதீன ஹா அன்தும் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வாஜிப் முத்தசில்னு நினைச்சிடக்கூடாது. இது என்னது? இது கட்டளையின்படி பிரிஞ்சிருக்கு. அதனால இது வந்து இன்பிசால் ஹுக்மி அந்த கேட்டகரியில இது வந்துரும். கிளியரா? ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா இது? ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரியுது மிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் ஓகேவா? புரியுது. இப்போ இது வந்து வாஜிப் முத்தசிலுக்கும் முன்ஃபசிலுக்கும் டிஃபரெண்ட் என்ன? என்ன டிஃபரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கமா? இப்போ நம்ம ஒரே வார்த்தையில ஹம்சா ஒரே இருக்கிறது, வார்த்தையில வந்தா ஹம்சா இருக்கிற பார்க்கணும். இல்ல தனித்தனி வார்த்தையில அடுத்த வார்த்தையில ஹம்சா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். மத்துக்கு அப்புறம் அடுத்த வார்த்தையில. பார்ப்போம் இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன் நானு? யா ஐயுஹல்லதீன ஹாஉலாயி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன வந்துரும் நம்மளுக்கு? அதுல வந்து 2 மத்துமே வரும். அப்படிதானே உஸ்தாதா? 2 மத்துமே வரும் இல்ல? இதுல 2 மத்து இல்ல, ஹாஉலாயில மட்டும்தான் 2 மத்து வரும். யா ஓகே. அன்துமும் யா ஹயூல வந்து ஒரு மத்து தான் வரும். ஓகே ஓகே. நிச்ச கக்கோல் நிச்ச கக்கோல் 1 மினிட் வாங்க. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது கிளியர் ஆயிடுச்சா? இதுல உஸ்தாதா, ஏதாச்சும் ஆனா டவுட் யா இருக்கா? ஐயுஹா அதுலயும் அன்தும்ல வந்து மத்து இது முன்ஃபசில் தானே இருக்குது. முன்ஃபசில் தாம்மா. அதான் நான் தான் சொன்னேன்ல. இது வந்து ஹுக்மி அதாவது ஹுக்குமால வந்து பிரிஞ்சு இருக்குது இது. ஒரு ஓகே கட்டளையின்படி பிரிஞ்சு இருக்குது. அது எழுத்து வடிவுல இருக்காது. ஆனா அது எழுத்து வடிவுல பிரிஞ்சு இருக்கு. எப்படி எதுல தெரியுது? எதுல தெரியலன்னா நம்மளுக்கு பார்வைக்கு வந்து இது புலப்படல அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. சரி. எழுத்து ஓகே வடிவில் உஸ்தாதா. தனித்தனி அதான் ஹாவுலாய் வார்த்தைகளாக மட்டும் வந்து புலப்படாது. 2 மத்து காணப்படுது. ஹாவுலாயில மட்டும் 2 வகையான மத்து இருக்கு. ஹாவுலாயில மட்டும் 2 அதுவும் நம்ம காணப்படுது. தனித்தனியா பிரிச்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து தெரியும். இல்ல அப்படின்னா ஓகேவா? எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மது வாஜிப் முத்தசிலுக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த ஹாவுலாயி நான் ஓதுறேன். போணுமா? ஓகே. இப்ப இந்த ஹாவுலாயி ஓதும்போது நான் வந்து ஜாயிஸ் முன்ஃபசிலுக்கு வந்து 4 கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா முத்தசிலுக்கும் எத்தனை கவுண்ட் தான் கொடுக்கணும்? 4 தான் கொடுக்கணும். ஓகேவா? முன்ஃபசிலுக்கு 5 கவுண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா முத்தசிலுக்கும் 5 கவுண்ட்ஸ் கொடுத்து தான் ஓதணும். ரெண்டும் இதுல 4 கொடுத்து அது 5 கொடுத்து ஓதுறதுக்கு வந்து அனுமதி இல்ல. கிளியரா? ஹாவுலாயில மட்டும் ஹாவுலாயில மட்டும். 2 ஓகேவா? மத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் மத்துக்கு எந்த ஒரு தன்மையான கவுன்ஸ கொடுக்கமோ அடுத்து வர மத்துக்கு அதே கவுன்ஸ் தான் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த இதுல வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் விதிவிலக்கா இருக்கு. 69ல 19th வெர்சஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா உலமாக்களும் இந்த ஒரு வார்த்தைய மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹான்னு வந்துச்சாவே அப்படி அது வந்து முன்ஃபசில் ஹுக்மின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா உஸ்தாதா. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க இத பிரிக்க முடியாது. உம்முன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. அதனால இந்த அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் முத்தசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹாவை வந்து நம்ம தனியா இப்ப ஹ உலாஇன்னு பிரிக்கிறோம். உலாஇக அப்படின்னா என்னது மீனிங்? அவர்கள் வந்துரும். இவர்கள் அந்த வார்த்தை வந்துரும். அப்ப அதை நம்ம பிரிக்கும் போது ஆனா இந்த இடத்துல உம்னு பிரிச்சோம் அப்படின்னா அதுல வந்து மீனிங் வராது. சோ அதனால இந்த ஒரு வார்த்தை மட்டும் முத்தசிலா தான் கன்சிடர் பண்ண முடியும். முன்ஃபசிலா கன்சிடர் பண்ண முடியாது. வந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலமாக்களும் வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து எக்ஸெப்ஷன் கேஸா கொடுத்திருக்காங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லி தனியா எழுத்து வடிவுல வந்தாலும் ஒரு வடிவத்திலயும் இருக்காது, பொருளும் தராது. ஆமா. அதனால வந்து இது எந்த கேட்டகரியில வந்து இந்த ஒரு வேர்டு மட்டும் ஒரே வார்த்தையில மத்துக்கு அப்புறம் ஹம்சா வரனால இது முத்தசில். ஓகேவா? அப்ப எக்ஸெப்ஷன் என்னது வருது? முன்ஃபசில்ல வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் நம்மளுக்கு வருது. ஹுக்மில அதுவும். ஓகேவா?
ஹுக்மில ஹகீகையில எந்த எக்ஸெப்ஷனும் வரல. ஓகேவா? கிளியராமா? இப்போ இதுல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? ஓகே. முத்தசிலுக்கும் முன்ஃபசிலுக்கும் எது வந்து இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? வார்த்தையோட இறுதியில வந்து மத்து இருக்கும். அடுத்த வார்த்தையில முதல்ல வந்து என்ன இருக்கும்? ஹம்சாவா இருந்துச்சு அப்படின்னா முன்ஃபசில். அதே வந்து ஒரே வார்த்தையில வந்து ஹம்சாவும் மத்தும் இருந்துச்சு அப்படின்னா, மத்துக்கு அப்புறம் ஹம்சா வந்துச்சுன்னா அது ஒரே வார்த்தையில இருந்துச்சுன்னா முத்தசில். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல வந்து ஜாயிஸ் முன்ஃபசில் வந்து 2 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னது? மத்துல் ஜாயிஸ் முன்ஃபசில் இன்ஃபிசால் ஹகீகி. இன்ஃபிசால் ஹகீகி. ஓகேவா? ஹகீகி ஹக் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹகீகி இன்னொன்னு வந்து ஹுக்மி. ஓகேவா? இன்ஃபிசால் ஹுக்மி. அது வந்து உண்மையாக பிரிந்த மது, இது கட்டளையின்படி பிரிந்த மது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையா பிரிந்த மது அப்படின்னா நம்ம எழுத்து வடிவில வந்து தனித்தனி வார்த்தையா இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். தப்பத் யதா முடிச்சுக்கலாம் இல்லையா? நிப்பாட்டலாம். தப்பத் யதா அப்படி நிப்பாட்டிக்கலாம். ஆனா ஹுக்மில என்ன பண்ண முடியாது? யா நிப்பாட்ட முடியாது. ஹா அப்படி. ஓகேவா? இது பார்க்கும்போது ரெண்டுமே வந்து தனித்தனியா நம்மளுக்கு தெரியும். ஆனா இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எழுத்து வடிவில வந்து தனித்தனியாக வந்து வார்த்தைகளாக புலப்படாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓதுவோம். ஹா அன்தும். புரியுதா? சோ ஹகீகி, ஹுக்மி. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு மது பாத்துருவோம். அப்ப என்ன முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு? குப்ரா முடிஞ்சிருச்சு, முத்தசில் முடிஞ்சிருச்சு, முன்ஃபசில் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரு மது என்னமா பேலன்ஸ் இருக்கு? அல் மத்துல் பதல். இல்லையா? ஆமா உஸ்தாதா. ஓகே. மத்து பதல் மட்டும் பாத்துக்குவோம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஓகேவா? மத்துல் பதல் அப்படிங்கும் போது பதல்னாவே என்னது? பதல். பகரமானது. ஆ? பகரமானதா? ஆமா. பகரமானது. இல்லையா? ஏன்னா அது நான் வந்து ஆக்சுவலா நான் இன்னைக்கு எடுக்கிற ஐடியா இல்ல. அதனால நான் எடுக்கல. ஜஸ்ட் அத நான் இதுல உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். ஓகே. மத்துல் பதல். பதல் அப்படின்னா என்னது? மாற்றப்படுறது. இதுக்கு பதில் அது கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றப்படும் மத்து. ஓகேவா? மாற்றப்படும் மத்து அப்படின்னு சொல்லிட்டு பதல். மத்துல் பதல். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்துக்கு முன்னாடி ஹம்சா இருக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம எது பார்த்தோம்? மத்துக்கு அப்புறம் பின்னாடி. ஹம்சா வரும். இல்லையா? ஆனா மத்து பதல்ல மட்டும் மத்துக்கு முன்னாடி ஹம்சா வரணும். பாருங்க. யாவுக்கு முன்னாடி ஹம்சா வருதா? வாவுக்கு முன்னாடி ஆமா ஹம்சா உஸ்தாதா. வருதா? இல்லையா? அலிஃப்க்கு அதுக்கப்புறம் முன்னாடி ஆதம் ஹம்சா. அலிஃப் மத்துக்கு அப்புறம் வந்து ஹம்சா வந்திருக்கு. ஃபத்ஹா பெற்று. ஆமா. ஆனா இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. மத்து பதல்ல மட்டும் ஆ, ஈ, ஊ இந்த சவுண்ட் வச்சுதான் வரும். அதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது மத்து பதல்னு. பாருங்க. மத்து இருக்கா? மத்துக்கு முன்னாடி ஹம்சா வந்துருச்சு. அப்ப மத்து பதல். ஆ, த, ம. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. யா மத்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கு? ஹம்சா இருக்கு. அப்போ ஈமானுக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன வருது? ஆ, ஈ. நெக்ஸ்ட் என்ன வருது? வ, ஊது. ஊ, ஆ, இ, ஊ. இந்த மாதிரி சவுண்ட் வர்றதுதான் மத்து பதல். இதுக்கு அடுத்தது வர்றது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க இதாயிடுவீங்க. இது போதும். ஓகேவா? ஹம்சா வந்து மத்துக்கு பிறகு ஹம்சா வந்துச்சு அப்படின்னா, அது வந்து முத்தசில் வரும், முன்ஃபசில் வரும். ஆனா மத்துக்கு முன்னாடி ஹம்சா வந்துச்சு அப்படின்னா, அது மத்துல் பதல். இப்போ இத பார்த்தோம் அப்படின்னா 2 கவுண்ட்ஸ் குடுத்து தான் ஓதுவோம். ஆனா வந்து காரிங்க வந்து இத வந்து என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, அங்க பாருங்க. 2, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு ஓதலாம்னு சொல்றாங்க. ஆனா மெஜாரிட்டியான குராக்கள், அதாவது மெஜாரிட்டியான ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து 2 கவுண்ட்ஸ் குடுத்து தான் ஓதணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம 2 கவுண்ட்ஸே வச்சுக்குவோம். ஓகேவா? ஆதம ஈமானுக்கும் வ ஊது. அப்ப மத்து பதல்னா என்னது? மத்துக்கு பிறகு ஹம்சா வருமா? இல்ல வராது. மத்துக்கு முன்னாடி தான் ஹம்சா வரும். மத்துக்கு முன்னாடி தான் ஹம்சா வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஹம்சா பாருங்க. ஆக்சுவலா இந்த வாவுக்கு முன்னாடி, யாவுக்கு முன்னாடி, அலிஃபுக்கு முன்னாடி வரும். அவ்வளவுதான் மத்து பதல். கிளியர் ஆயிடுச்சா?
அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. தூக்கம் மது வாவ் மதா யா மதா அந்த மாதிரியா உஸ்தாதா? 4 மது நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சம்மா? இப்போ வந்து நம்ம வந்து மத்த ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இப்ப எனக்கு பார்க்காம சொல்லுங்க. மது பதில், வாஜிப் முத்தசில், ஜாயிஸ் முன்ஃபசில், மது சிலா குப்ரா. 4 மதும் சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் மது பதில் ஒருத்தவங்க சொல்லுங்க. யார் சொல்றீங்க நேம் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். உஸ்தாதா இது நான் சாதிதா. அல்ஹாக்கு முத்தகாதல் வந்து மது பதல். எப்படி வருமா? ஹாக்கு அப்புறம் மத்துக்கு அப்புறம் மத்துக்கு முன்னாடி ஹம்சா வரணும். ஓகே ஓகே உஸ்தாதா. ஓகேவா? மத்துக்கு ஓகே முன்னாடி ஹம்சா வரணும். ஓகேவா? எனக்கு மத்து பதில்னா என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மத்து பதில்டா மத்தோட எழுத்துக்கு முன்னாடி ஹம்சா வரணும். எக்ஸாம்பிள் மத்தோட வந்து எழுத்துக்கு முன்னாடி ஹம்சா வரணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்? எக்ஸாம்பிள் வந்து அம்சா கேசா யாக்கு கூன் வரும்போது அது யாமத்துக்கு முன்னாடி அம்சா கேசா வந்தது. ஓகே. அதே அப்புறம் வந்து மாதிரி வா வரும். மத்து வாவுக்கு அப்புறமா பேஸ் வரும். தம்மா வரும். வாவுக்கு முன்னாடி தம்மா வரும். தம்மா ஓகே. தம்மா வரும். ஆ, இ, உ அந்த மாதிரி வடிவத்துல தான் வந்து என்ன வரும் அப்படின்னா வரும். எத்தனை கவுண்ட்ஸ் கொடுக்கணும் இதுக்கு? 2 கவுண்ட் கொடுக்கணும். 2 கவுண்ட்ஸ். ஓகே. வாஜிப் முத்தசில்னா என்ன சொல்லியிருந்தோம்? வாஜிப் முத்தசில்ல வந்து ஒரே வார்த்தையில மத்து வரும். அது வந்து 4 அல்லது 5 கவுண்ட் கொடுக்கும். ஒரே வார்த்தையில மத்து எப்ப வரும்? எங்க வரும்? அம்சாக்கு பின்னாடி வரும். ஹம்சாவுக்கு பின்னாடி மத்து வருமா? சொல்றோம் மத்திய எழுத்துக்கு பின்னாடி வரும். மத்துக்கு பின்னாடி ஹம்சா வரும். மத்திய மத்துக்கு முன்னாடி ஹம்சா வந்துச்சு அப்படின்னா அது மது பதில். பதில். மத்துக்கு பின்னாடி ஹம்சா வந்துச்சு அப்படின்னா வாஜிப் வாஜிப் முத்தசில். முத்தசில். அதே வந்து 2ஆ பிரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்றேன்? வார்த்தையோட கடைசியில வந்து மத் இருந்து அடுத்த வார்த்தையோட ஸ்டார்டிங்ல ஹம்சா வந்துச்சுன்னா அது என்னது? மத்து ஜாயிஸ் முன்ஃபசில். மத்து ஜாயிஸ் முன்ஃபசில். ஜாயிஸ் முன்ஃபசில். முன்ஃபசில். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் வந்து முத்தகாசுர் பார்த்துட்டோம். பாரியா சொல்லியிருந்தேன். இப்ப பாரியாவுல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரூல் எல்லா ரூலும் அப்ளை பண்ணுங்க பாப்போம். இது வரைக்கும் பார்த்த எல்லா ரூலும். உஸ்தாதா நான் யார் சொல்லுங்க? ஓதட்டா? எல்லா ரூலும் ஃபர்ஸ்ட் ரூல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஓதலாம். ஓகே. ராவோட ரூலு, திக்ரார் பண்பு, இக்ஃபா, இத்ஹாம், இக்லாப் எல்லா ரூலும் ஒரு ரிமைண்டர் கொடுங்க பாப்போம். அல் காரியா என்ன வருது? காஃபுக்கு வந்து அலிஃப் மத்து இருக்குது. அதனால வந்து மாஷாஅல்லாஹ். 2 கவுண்ட் கொடுக்கணும். ராக்கு வந்து கிஸ்ஸா இருக்குது. மெல்லினமா ஓதணும். அதுக்கப்புறம் குண்டு தாள வந்து நம்ம வக்ஃப் செய்யற நேரத்துல வந்து நம்ம ஹா சுக்கனா மாத்தணும். இது வந்து மத்து இவல்ல வந்து எக்ஸெப்ஷன் கேஸ் வரும். மாஷாஅல்லாஹ் சூப்பர். உஸ்தாதா வாய்ஸ் கேக்குதா? மல் கேக்குதுமா, காரியா கேக்குது. இதுல வந்து காஃப் வந்து ஹெவி லெட்டர். அதுக்கப்புறம் காஃப் வந்து ஃபத்ஹா பெற்றிருக்கு. அதுக்கு பக்கத்துல அலிஃப் வந்து சுக்கூன் பெற்றிருக்கால இது வந்து அலிஃப் மத்தியா. அதுக்கப்புறம் ரா வந்து கெஸ்ரா பெற்றிருக்கனால இது வந்து நம்ம தக்கைக்கா ஓதணும். அதுக்கப்புறம் வந்து அதேதான் வக்ஃபோட நிழல் குண்டு தான் வந்திருக்கும் போது நம்ம வந்து குண்டு ஹாவா வச்சு சுக்கூன் பெற்ற ஹாவா வச்சு ஓதுறோம். மத்திய இவளோட எக்ஸெப்ஷன் கேஸ் வச்சு நம்ம முடிக்கணும். மத்துல் அதுக்கப்புறம் இவத் வந்து அப்படின்னா தன்வீன் வமா வரணும். தன்வீன் வரணும். மத்துல் இவதுன்னா தன்வீன் வந்திருந்தாதான் எக்ஸெப்ஷன் கேஸ்ல வரும். இது ஆக்சுவலா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹா வந்து என்ன ஆயிடும்னா சுக்குன் வந்துரும் இல்லையா? எப்பயுமே வந்து நம்ம வக்ஃப் செய்யும் போது அந்த லெட்டருக்கு நம்ம சுக்குன் கொடுத்துருவோம். அந்த அதுக்கப்புறம் ஓகே. வந்து ஒமால வந்து மத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹம்சா அதாவது மத்தோட எழுத்துக்கு அப்புறம் அடுத்த வார்த்தையில ஹம்சா வந்திருக்கனால இது மத்து ஜாயிஸ் முன்ஃபசில். ஹுக்மியா ஹகீகியா?
இது வந்து ஹகைக்கு உண்மையானதுதான், ஹுக்மி இல்ல. மாஷாஅல்லாஹ். சூப்பர் சூப்பர். தெரிஞ்சிருக்கு. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அதுராக்க அதுல வந்து தால் வந்து சுக்கூன் பெற்றிருக்கு. சோ வந்து இது வந்து அசைச்சு சொல்லணும். இது கல்கலாவுடைய லெட்டர். ஓகே ரா வந்து ஃபத்ஹா பெற்றிருக்கு. இது வந்து தஃஹீமா உச்சரிக்கணும். கரெக்ட் தானே ஓகே உஸ்தாதா? கரெக்ட் கரெக்ட் மாஷாஅல்லாஹ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மல் காரியா, அதுலயுமே வந்து அந்த காரியாவோட சட்டம் எல்லாமே அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஓகே வந்து யோம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யோம அதுல வந்து ஃபத்ஹா யா ஃபத்ஹா பெற்று வாவ் சுக்குன் பெற்றிருக்கனால இது வந்து மத்து லீன், வாவ் லீன். வாவ்லின் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து யகூனுல வந்து வாவ் சுக்குன் பெற்று காஃப் வந்து பொம்மா பெற்றிருக்கனால இது வந்து வாவ் மத்தியா. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நூன் வந்து ஷத்தா பெற்றிருக்கு. உஸ்தாதா இதுக்கு நேம் சொன்னீங்க, நான் நோட் பண்ணல. யார் அந்த நேம் சொல்றீங்க இப்போ? ஹர்ஃப் அகன் சொன்னா ஹர்ஃப் குன்னா குன்னா சொல்லணும். அகன், குன்னா அகனா உஸ்தாதா? குன்னாவா அகனாமா? இல்ல அகன், அகன் குன்னாவா? அல்லாவே. அகன் ஹர்ஃப் அகன். அகன். அதுக்கப்புறம் வந்து கல் ஃபராஷில் மபுசூஸ், அது வந்து கல் ஃபராஷ்ல வந்து ரா வந்து ஃபத்ஹா பெற்று அதுக்கப்புறம் உள்ள அலிஃப் வந்து சுக்கூன் பெற்றிருக்கு. இது அலிஃப் மத்தியா. ஓகே அதுக்கப்புறம் வந்து மீம் வந்து லாஸ்ட் மீம் மபுசூஸ் நிப்பாட்டுறோம். அப்ப அது அது என்ன வரும்? மபுசூஸ், இது வந்து மத்து ஆரிலின் சுக்கூன், நம்ம தற்காலிகமா சுக்கூன் வச்சு சுக்குன் நிப்பாட்டோம். ஆரிது. ஓகே மாஷாஅல்லாஹ். வேற யாரு சொல்றீங்க? வேற யார் சொல்றீங்க? என்ன 2 பேர் வாய்ஸ் மட்டும் தான் வருது? ராபியாவோட வாய்ஸ காணோம். சாஜிதா வாய்ஸும் இவங்க வாய்ஸ் தான் வருது. மின்னத்தோட வாய்ஸ காணோம். எனக்கு யார் பார்ட்டிசிபென்ட் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே சரி யாராச்சும் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றவங்க மத்தவங்க கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வத்தகூனுல் ஃபஅம்மாமன் ஃபஅம்மாமன் வத்தகூனுல் சகூல. ஜிபாலு கல் இஹ்னில் மங்ஃபூஷ். மங்ஃபூஷ்ல என்ன கீழ இருக்கு? வந்துட்டீங்களோ? சாரி, அந்த லைன் சொல்லல. தக்கூனு அதுல வந்து காஃப் வந்து பொம்மா பெற்று வா சுக்குன் பெற்றிருக்கு. இது வந்து வாவ் மத்தியா. அதுக்கப்புறம் ஜிபால்ல வந்து அலிஃப் சுக்குன் பெற்று பா வந்து ஃபத்ஹா பெற்றிருக்கு. இது அலிஃப் மத்தியா. கல் யோஹ்னில் மங்கூஷ் அதுல வந்து மீம் தன்மீனுக்கு சாரி நூன் சக்கினுக்கு அப்புறம் ஃபா வந்திருக்கு. இது வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபா ஹகை, இஹ்ஃபா முரக்கக், இக்ஃபா ஹகீகி குன்னா முரக் முரக்ககா. ஓகேவா? குன்னா முரக்கக். ஓகே முரக்கக். இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் ரூல் சொல்லணும் இப்ப நீங்க. ஓகேவா? ஃபஅம்மா மன் ஸகுலத் அதுல என்ன இருக்கு? மன் ஸகுலத் அதுல மங் சகுலத் யா ஹரஃப் குன்னா, உஸ்தாதா? ஹரஃப் குன்னா இருக்கு உஸ்தாதா. அம்மா மீம் ஷத்தா. ஹர்ஃப் குன்னா மாஷாஅல்லாஹ். மன் ஸகுலத்ல இது வந்து இகுஃபா. இஹ்ஃபாவுடைய சட்டம். இகுஃபாவுடைய இஹ்ஃபா ஹகீகி குன்னா முரக்கக், குன்னா முரக்கக். குன்னா முரக்கக். முரக்கக். மங் ஓகே சகுலத். மாஷாஅல்லாஹ். இப்போ நான் வந்து மவாசினுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியஹ் அப்படின்னு நான் ஓதுறேன். சேர்த்து ஓதுறேன். அப்ப என்ன அப்ளிகபிள் ஆகும்? இந்த இடத்துல எந்த சட்டம் வரும்? இது வந்து மத்து இல்ல, இது இந்த வந்து ரெண்டுல அலிஃப் மத்தா. அலிஃப் மத்தா. இல்லடமா நல்லா பாருங்களேன். மவாசினுஹு மத்து சிலா, மத்து சுகுரா. சுகுரா. மாஷாஅல்லாஹ். மதுசிலா சுகுரா. ஏன் சுகுரா. சொல்லுங்க? ஹா பமீர் ஹாவுக்கு முன்னும் பின்ன இருக்குது. ஏன்னா ஹா கமீர் பெற்றது. அடுத்த வார்த்தையில தெரியுதாமா? முன்னும் சாஜிதா பின்னும் உள்ள எழுத்து வந்து ஹரக்கத் பெற்றிருக்கு. நான் என்ன சொன்னேன்? நான் சேர்த்து ஓதுறேன்னு. அப்ப சேர்த்து ஓதும் நான் போது அதுல என்ன? நான் அதோட ஃபர்ஸ்ட்ல ஆமா. ஓகே இப்ப சொல்லுங்க. நான் வக்ஃப் செஞ்சேன்னா எப்படி ஓதணும்? மவாசினுஹு சுக்குன் பெற்று. மவாசினு அப்படின்னு சொல்லி நம்ம சுக்குன் வச்சு மவாசினு முடிக்கணும். சுக்குனை வச்சு முடிச்சிடணும். ஓகே முடிக்கணும். மாஷாஅல்லாஹ். இப்போ ஈஷத்திர் ராதியா அதுல வந்து என்ன ரூல் இருக்கு? ஐஷத்திர் இதுகாம் ராதியா. இதுகாம் இதுகாம் இதுதான் இதுதான் பில விலகுன்னா. பிலாகுன்னா. மாஷாஅல்லாஹ். பிலாகுன்னா லாமும் ராமும் என்னது? பிலாகுன்னா. பிலாகுன்னாவுடைய சூப்பர் லெட்டர். மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். ஓகே அம்மா மன் ஹஃபத் இதுல என்ன இருக்கு? மன் ஹஃபத் மன் ஹஃபத்ல வந்து யுதுஹார் ஹகீகி, சாரி யுதுஹார் ஹல்கை, இது ஹல்கை, ஹல்கி ஹல்கை. ஓகே ஹல்கை. மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் உம்முஹு ஹாவியா அதுல என்ன வருது?
இது வந்து அதுல வந்து சுகுரா மத்தில சுகுரா சுகுரா தான். சுகுரா. சுகுரா. ஓகே மாஷா அல்லாஹ். இப்ப நான் வந்து வசல் பண்ணி ஓதுறேன்னு வைங்க. فأمه هاوية وما أدراك ما هي அப்படின்னா வசல் பண்ணி ஓதுறேன்னா இதுகாம் என்ன வரும்? இதுக்காம் பில்குன்னா. பில் குன்னாவுல எந்த கேட்டகரி? நாக்கிஸா காமிலா? நாக்கிஸ் பில்குன்னா. நாக்கிஸ் இல்ல இல்ல நாக்கிஸோட லெட்டர் என்னன்னா? வாவ் யாவ். நாக்கிஸோட யாவ் வாவ். ஓகே மாஷா அல்லாஹ். நாருன் ஹாமியா இதுல வந்து என்ன வருது? இது வந்து தன்வீனுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கனால இது வந்து இதுஹார் ஹல்கை. இதுஹார் ஹல்கை. ஓகே மாஷா அல்லாஹ். ஹல்கை இப்போ ஹல்கை. ஓகேடாமா. இப்போ நான் வந்து ஓதிக்கிட்டே வர குர்ஆன். அதனால நாருன் ஹாமியத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்த ஆயத்தை அதாவது அடுத்த சூறாவை நான் ஓதுறேன். அப்போ இதுல ஒரு ரூல் வந்து வருது. என்ன ரூல்? இக்லாப் உஸ்தாதா. ஏன்னா அந்த தண்ணில வந்து ரெண்டு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல ஒரு பேஜ் போக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து இக்லாபோட சட்டத்தை காமிக்கிறதுக்கு வந்து குட்டி மீன் கொடுத்திருக்காங்க. சோ பிஸ்மில்லால வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பா. இது வந்து இக்லாபோட சட்டம். அவ்வளவுதாமா. ரூல் தரவா இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நடத்தின வரைக்கும் சூப்பரா இருக்கீங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கறது அடுத்த கேட்டகரி. நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னால ரூலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னாவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், முக்காவாசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மஹாரிஜ் பிராக்டிஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். ரூல்ஸ் வந்து கிளியரா இருக்கீங்க. சொன்ன வரைக்கும் சாலிஹாவா இருக்கட்டும் சாஜிதாவா இருக்கட்டும் அவங்க 2 பேரோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா? சாஜிதா தானே? சாஜிதாவோ சுமையாவோ? சாஜிதா தான். 2 பேரோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி இப்ப வந்து ஒரு தாட்டி ஓதிடுங்க. முடிச்சுக்கலாம் கிளாஸ். பாரியா சூரா யார் ஓதுறீங்க? ஆரியா தானே உஸ்தாதா? ஆமாண்டம்மா. ஓகே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅஹ். வமா அத்ராக மல் காரிஅஹ். يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كاليهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. மாஷா அல்லாஹ். யார் ஓதுனது? சாலிஹாவா? ஆமா உஸ்தாதா. சாஜிதா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? ஒரு தப்பு பண்ணாங்க சாலிஹா. என்ன பண்ணாங்க? சொன்னாங்க அங்கனக்குள்ள அம்சா சவுண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தகூலத்துன்னு சொன்னாங்க. காஃப் தம்ம கொடுத்து மாஷா அல்லாஹ் சூப்பர். தகூலத் காஃப்க்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஹர்கா கொடுத்துட்டீங்க. வாவ் மத்தியா கொடுத்துட்டேன். வாவ் மீல்ல மத்திய வந்து கொடுத்து 2 கவுண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பரவாயில்ல. உங்களோட மிஸ்டேக்ஸ் நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஏன் அப்படின்னா ஓதும் போது கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனா அந்த மிஸ்டேக்ஸ வந்து நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுவே என்னோட உஸ்தாத் எனக்கு என்ன சொல்லி உஸ்தாதா வாய்ஸ் பிரேக் ஆகுது உஸ்தாதா. நீங்க உஸ்தாதா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. வந்து நீங்க எனக்கு நெட் எனக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு.